இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பூரியும் கிழங்கும் பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய மெத்தடில் நான் பண்ணுறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலைன்னா இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பும் ரவையும் அங்கங்கே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தொளிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நமக்கு பூரி மாவு பதம் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நான் அந்த மாவை பிசைஞ்சிட்டு நமக்கு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதை நல்லா அடித்து பிசையணும். நல்லா அந்த மாவு உருண்டை இருக்குது இல்லையா, அதை நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு இதை அவ்வளோதான், நமக்கு மூடி வச்சுருங்க. இப்போது கிழங்கு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கங்க. இது தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கல்பாசி, அந்த பூ, இலை போட்டிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தரணும். வறுத்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக போடுறேன். அதையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போது காரத்துக்கு மிளகா தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி சின்னதாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட போகிறேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். கையிலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். மசிச்சுட்டு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு 1-2ஆகவே இருக்கட்டும். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கங்க. நமக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. இல்லை கொஞ்சம் இதாகவே நாங்கள் சாப்பிடுவோன்னா எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 செம்பு போதும், அந்த அளவு தான் ஊற்றிருக்கேன். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிழங்கு மசாலா இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் எதுவுமே நான் சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம அந்த கிழங்குல சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் அந்த கலக்கி வச்ச மாவை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பீடாக பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டியாக ஆயிரும். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நமக்கு திக்னஸ் கொடுக்கும். நம்ம அடுப்புலேயே வச்சுருந்தோன்னா இன்னும் திக்காக வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். எனக்கு இவ்வளோ திக்காக இருக்குது. எனக்கு இந்த அளவு திக்னஸ் போதும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி ரெடி பண்ண போகிறேன். இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் குட்டி உருண்டையாக போட்டுட்டு கோதுமை மாவை தொட்டு நான் இப்போ தேய்க்க போகிறேன். அது வெறும் கோதுமை மாவு தான், அதில் எதுவும் கலக்கலை. இப்போது நம்ம பூரிக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். சப்பாத்திக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். பூரிக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். ரொம்ப தடிமனாக இருந்தால் வேகாது. அவ்வளோதான், அது தேய்ச்சிட்டேன். இப்போது இதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பூரியை போடுறேன் நான். இப்போ இந்த மாவில் நம்ம சோடா உப்பெல்லாம் நான் போடலை. ஆனால் மாவு பூரி பாருங்களேன், நல்லா புசுன்னு வரும். நான் எப்போவுமே சோடா உப்பு எடுத்துக்கவே மாட்டேன். எந்த சமையலுக்குமே எடுத்துக்க மாட்டேன்.
மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவை போடுறனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்களேன் எப்படி நல்லா புசு புசுன்னு வருதுன்னு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் இந்த ரவையெல்லாம் போட்டு பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது எப்போவுமே நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பூரி கிழங்குல வந்து நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பூரி கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.